இப்போ மார்னிங் சாங் போடுறதுக்கு முன்னாடி கானா வினோத் அண்ணா உட்காந்து அவரோட பாத்திரம்லாம் கழுவிட்டே இருக்காரு. கழுவிட்டே இருக்கும்போது கப்பு எல்லாத்தையும் யாரும் குடிச்ச கப்பு கூட வாஷ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அந்த டைமில் மார்னிங் சாங் ப்ளே பண்ணிடுறாங்க. உடனே மார்னிங் சாங்க்கு வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு அப்போது சபரி ஏதோ சொல்லும்போது பிக் பாஸ் சொல்கிறாங்க, சபரி உங்க மயக்க மாட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே இவர் சபரி போகிறாரு. அப்போ கானா வினோத் சொல்கிறாரு, இல்லை எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாத்திரம்லாம் யாரும் வாஷ் பண்ணுறதே இல்லை, நாளையிலேருந்து கொஞ்சம் பிரிச்சுக்கலாம், இப்போ நான் பண்ணிடுறேன், ஆனால் வந்து ஒரு கப்பு கூட காஃபி குடித்த கப்பை கூட யாரும் வாஷ் பண்ணாமல் அங்கங்கே வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நிஜமான கன்சர்ன். இந்த மாதிரி சொல்லும்போது அதை வந்து ஒரு ஈஸியாக்கி சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா எப்போவுமே வேலை செய்கிறவங்களை பார்க்கும்போது அவங்க கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், வேலை செய்யாதவங்க வந்து கூலாக காமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா வேலையை எடுத்து ஒரு ஆள் செய்யணும். எங்கே இருந்தாலும் ஒரு சம்பளம் கொடுக்கும்போது அந்த சம்பளத்துக்கு ஏற்ற வேலையை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அவர் ஒழுங்காக எல்லா வேலையும் தான் செஞ்சுட்டு இருந்தார். இன்றைக்கி வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நாளையிலேருந்து நம்ம கண்டிப்பாக பிரிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்ன உடனே பிரவீன் காந்தி சார் வந்துட்டு அந்த டேரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறேன் வரேன் அப்படின்னோடனே, சார் நான் உங்களன்னு சொல்லலை சார் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னே நான் சொல்லலை, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வரேன் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அங்கே பார்த்தா நிறைய கப்பு எல்லாமே அப்படி இருக்குது. இப்போ இவர் விக்ரம் கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருப்பார் போல இருக்குது, குடிச்ச கப்பையாச்சும் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கார் போல இருக்குது. வந்துட்டு இவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இதுக்காக சொல்லலை, கம்ப்ளைண்ட்டுக்காக சொல்ல, உண்மையிலே கழுவ முடியல, நிறைய பாத்திரம் இருக்குது, ஒரு கேப்டன் இருந்த வரைக்கும் எல்லா வேலையும் ஒழுங்காக நடந்துச்சு, அது போனதுலேருந்து வேலை எதுவுமே யாருமே செய்யறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்போ அந்த டைமில் சபரி கெமி எல்லோரும் வராங்க. சரி இப்போ என்ன வேலை தானே, பிரித்து செஞ்சால் போச்சு, இவ்வளோ தானே, இது என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கெமி சொல்கிறாங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு. சாண்ட்ரா வந்துட்டு, ஐயோ என் கப்பை நான் வாஷ் பண்ணிட்டேன், இங்கே இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கேட்குறாங்க. அப்போ வினோத் என்ன சொல்கிறாங்க, வியானா தான் என்கிட்ட சொல்லிச்சு, எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது, எல்லார்கிட்டையும் சொல்லி கொஞ்சம் வேலை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொன்னதா வினோத் அண்ணா சொல்கிறாரு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு சபரி வந்துட்டு சொல்கிறாரு, அரோரா பின்னாடி படுத்திருக்காங்க. அப்போ சபரி வந்துட்டு கெமி கிட்ட சொல்கிறாங்க, இது எதுக்கு அவர் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகணும், சொன்னாலே நம்ம எல்லாருமே வேலை செய்ய போகிறோம், செய்ய மாட்டோம்னு யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இந்த வேலைகளை எல்லாமே ஒருத்தர் எடுத்து எல்லாருமே முன் வந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் வேலையே செய்யாமல் இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.